வணக்கம். நான் உங்கள் அருணன் பேசுகிறேன். நம்முடைய சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது. அதிலே உள்ள பாக்கள் தமிழருடைய வேட்டை சமூகத்தையும், அதிலிருந்து பிறந்த விவசாய சமூகத்தையும் ஒருங்கே பதிவு செய்திருக்கின்றன. ஒரு மகத்தான வாழ்வியல் மாற்றத்தினுடைய அற்புதமான ஆவணமாக சங்க இலக்கியம் இருக்கிறது. அந்த 8 தொகையும் 10 பாட்டும் இருக்கிறது. அவற்றை படித்து அக்கால விவசாய வாழ்வை நான் வெளிக்கொணர்ந்திருக்கிறேன். அந்த நூல்தான் மருத நிலத்து தமிழர்கள் சங்ககால விவசாய வாழ்வு என்பது. இதிலே ஒரு முக்கியமான செய்தி, இந்த வாழ்க்கை என்பது வெறும் கற்பிதமல்ல, புலவர்களுடைய கற்பனை அல்ல என்பதை இன்றைக்கு கீழடி அகழாய்வு நிரூபித்திருக்கிறது. அங்கே பூமியிலிருந்து வெளிவந்த அந்த பௌதீக சாட்சியங்கள் சங்க இலக்கிய பாடல்களில் வருகின்ற பல காட்சிகளோடு, பல சித்தரிப்புகளோடு அப்படியே பொருந்தி போகின்றன. ஆகவே சங்க இலக்கியம் என்பது நம்முடைய புலவர்களுடைய கற்பனையிலே உதித்தது மட்டுமல்ல, அது அன்றைய மெய்யான வாழ்வை எதிரொலித்தது. இப்படி இலக்கியமும் தொல்லியலும் பொருந்தி போகின்ற அந்த அதிசயத்தை இந்த நூலிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். வாங்கி படியுங்கள், கருத்து சொல்லுங்கள்.